நேயர்கள் அனைவரும் நீடூடி வாழ்க வளமுடன். இப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் சுரக்காய் தாத்தாவை பற்றி பார்க்கலாம். இது புத்தூரில் இருந்து நாராயணவனம் என்ற இடத்துல இருக்கிறது. இந்த புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டாலோ இல்லை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாலோ நிறைய ஷேர் ஆட்டோக்கள் இருக்குது. இது அதை பிடிச்சி நம்ம இந்த நாராயணவனத்தில் இருக்கிற இந்த சுரக்காய் தாத்தா கோயிலுக்கு போயிடலாம். இதில் என்ன ஒரு விசேஷன்னா, அமாவாசை பௌர்ணமி தினத்தில் பூஜை நடக்கும். அங்கே இரவு எவ்வளோ பேர் வராங்களோ நைட்டு வரவங்களுக்கு அன்னதானம் இருக்குது. அங்கேயே சாப்பிட்லாம். எதிரிலேயே அன்னதானம் கூட இருக்குது. அங்கே சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜையில் கலந்துக்கலாம். இந்த பூஜை கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 10-10:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த உடனே இந்த மொத்த நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு நவகிரகமாக சொல்லி ஒரு 10 நிமிஷம் யாகம் வளர்ப்பாங்க. யாகத்தில் நீங்கள் நெய் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், யாக குச்சி வாங்கி போய் கொடுக்கலாம். யாகத்தில் என்னென்ன போடுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி போய் கொடுத்தா அவங்க போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஓமகுண்டம் வளர்த்தி எல்லோரும் ஒன்றா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து யாகம் வளர்க்குறது. இது அவங்களும் அந்த 9 கிரகத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு கிரகத்துக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லுவாங்க. அந்த பூஜை பண்ணுவாங்க. பண்ணி மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தாத்தாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவரை சுற்றி பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை முடிப்பாங்க. முடிச்சிட்ட பிறகு போகிறவங்க போகலாம். எப்படி வசதி இருக்கிறவங்க போகலாம். எப்படி வந்தாங்களோ பைக்கில் வரவங்க இல்லை பக்கத்தில் வீடு இருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கவங்க போயிடுவாங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து வரவங்க போக முடியாது. அதனால் அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையிலேருந்து போவாங்க. என்னன்னா, அதாவது கல்யாணம் ஆகலை, குழந்த பிறக்கல, இது மாதிரி போனவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடச்சிருக்கு. எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால் இதை மாதம் 2 தடவை தொடர்ந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ முடியாதவங்க ஒரு 2 தடவை 3 தடவை போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுரக்காவாக கட்டி தொங்க விட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் சுரக்காவாகவே இருக்கும். ஒரு ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சுரக்காய் இருக்கும். வேறு வெளியே சுற்றி மண்டபத்தை பார்த்தா அப்படியே தோரணமாக சுரக்காய் தான் தொங்க விட்ருக்கோம். ஏன்னா அவருக்கு சுரக்காய் சாமின்னே பேர். அந்த சுரக்காவில் தான் அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதா சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் அவருக்கு எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி தான் போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பூஜையில் கலந்துனாலும் உங்களுக்கு பலன். அதே போல் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா அந்த கோயில் எதிரிலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது கூட ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. நாராயண பெருமாள் ரொம்ப திருப்பதியில் இருக்க மாதிரியே பெருமாள் நல்லா இருக்கார். அந்த கோயிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். காலையில் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு இந்த குளிக்கலாம் கூட அது நாராயணவனம்ன்றது கோணை ஃபால்ஸ் இருக்குது நாராயணவனத்தில். அந்த கோணைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தான் படிக்கட்டு, நிறையெல்லாம் ஏறுற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் படிக்கட்டு தான். போனீங்கன்னா அங்கே தண்ணி வருது அருவியில். அந்த அருவியில் தண்ணியில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வரலாம். இந்த 3ம் சேர்ந்து கூட பார்க்கலாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால். அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த தண்ணி மலையில் தண்ணி வரதெல்லாம் அதையும் பாருங்கள். இந்த கோயிலையும் பாருங்கள். இந்த சித்தருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக எப்பவுமே கிடைக்கும். இது நம்பிக்கையோடு போங்க, நல்லதே நடக்கும்.